காரணத்தினால் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் அதனை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பங்கேற்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் கண்டன உரையாற்றி துவக்கி வைப்பார். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகள் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே காலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பொதுவாக ஒன்றிய மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கான எந்த வகையிலும் மோடி அரசாங்கம் உதவி செய்யவில்லை. கடந்த காலங்களில் இருந்த விலையேற்றத்தை விட கூடுதலாக கேஸ் விலை என்பது உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் விலை என்பது உயர்ந்திருக்கிறது, டீசல் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. ஆகவேதான் இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் இங்கே போராட்டத்தை நாம் நடத்த துவங்கி இருக்கிறோம். நிறைவாக பல்வேறு விவரங்கள் சம்பந்தமாக மோடி அரசுக்கு எதிராக பல கோரிக்கைகளை விலக்கி தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மதிப்புமிக்க அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்கள் கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள். ஆகவேதான் மோடி அரசாங்கம் இன்றைக்கும் தமிழகத்திற்கு வஞ்சியக்கூடிய வகையில் அது நடவடிக்கை இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு போர் ஈரான் மீது நடக்கிறது என்று சொன்னால் முன்கூட்டியே போர் தொடுப்போம் என்று அமெரிக்கா சொன்ன பிறகு கூட ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்திய நாட்டில் வாழக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுக்காத, ஒரு கையாலாகாத, ஒரு முட்டாள்தனமான, ரவுடித்தனமான, கேடியான பிரதமர் தான் இந்திய நாட்டுடைய பிரதமர். நீங்க மக்கள் அல்லல் படுகிறார்கள், அவதிப்படுகிறார்கள். தாய்மார்கள் வேலியில போய் முல்லை எடுக்கிறார்கள், விறகுக்கு அலைகிறார்கள். ஆகவே ஒரு போதுமான அளவில் சிலிண்டரை இருப்பு வைப்பதற்கு சரியாக கவனம் செலுத்தாமல், அதே போன்று டீசல் பெட்ரோல் இருப்பு வைப்பதற்கு சரியாக கவனம் செலுத்தாமல் இந்திய நாட்டை சரியான வழித்தடத்திலே திசையிலே இயக்குவதற்கு ஒரு லாய்க்கற்ற பிரதமர் தான் இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆகவேதான் உழைப்பாளி மக்கள் மீது அரசு ஊழியர்கள் மீது ஆசிரியர்கள் மீது இன்றைக்கு பொறுப்போடும் அக்கறையும் தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம், தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வதோடைய பிரதான பணியாக கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உழைப்பாளி மக்கள், பொதுமக்கள் அல்லல்படும் நிகழ்வுகளை சமாளிப்பதற்காக, அதை மக்களை மீட்டெடுப்பதற்காக இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கேஸ் இல்ல, கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறது, டீசல் இல்ல, பெட்ரோல் இல்ல, மக்கள் அல்லப்படுகிறார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்களை இந்திய நாட்டு மீது கவனம் செலுத்துங்கள், தமிழகத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் மக்களை பாதுகாக்க. ஆனால் அந்த கடிதத்தின் மீது மோடி அரசாங்கம், மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் அந்தானிக்கு மட்டும் வழி கொடுக்கிறார் ஒழிய தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் அவர் இறங்கவில்லை. ஆகவேதான் மோடி அரசுக்கு எதிராக, மோடியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற அயோக்கியத்தனமான அதிமுக நண்பர்களுக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நடைபெறும் கண்டன போராட்டத்திலே நம்ம எல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய நம்ம அமைச்சர் சுருக்கமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மோடி அரசாங்கம், நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக இந்த டீசல் தட்டுப்பாட்டையும், கேஸ் தட்டுப்பாட்டையும், கேஸ் விலை உயர்வையும் உடனடியாக திரும்ப வருவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும். தேர்தல் நேரம், தேர்தல் களை கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சூழலை உருவாக்கி இருக்கிறது. அமோக வெற்றியை நாம் ஈட்ட போறோம். எந்த மோடியாக இருந்தாலும், எந்த அமித்ஷாவாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்க முடியாது, ஆட்சி வர முடியாது. தேர்தல் முடிந்த பிறகு அவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் அக்கறையோடும்
பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய உணர்வோடும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே நல்லதொரு போராட்டத்தை முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டிபி சார்பாக சுல்தான் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். மக்களை வஞ்சிக்கின்ற மோடி அரசை கண்டித்து அரியலூர் மாவட்டத்தின் சார்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைய தலைமை பொறுப்பு ஏற்று இந்த கண்டன உரையை ஆற்றி கொண்டிருக்கின்ற நமது தமிழக அரசினுடைய மின்சாரத்துறை அமைச்சரும் போக்குவரத்துறை அமைச்சருமான மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிவசங்கர் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்ற இந்த வேளையில கேஸ் விலை ஏற்றத்திற்காக இந்த பொதுக்கூட்டம். நேற்று கூட நம்ம ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசை எதிர்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு. மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை சரியான முறையில கொடுத்துட்டா மாநில அரசாங்கம் ஏன் அதை போராட்டத்தை நடத்துது? இல்ல எப்பயுமே நீங்க என்ன மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க. மாநில அரசாங்கம் என்னன்னா இப்ப 3 நாள் வாட்டி பேசிட்டாங்க. ஆமாங்க, எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட தகுதி நீக்கம் பண்ணி பேசுனீங்க. அதுக்கு அடுத்ததான் 100 நாள் வேலை திட்டத்தை இறக்குமதி செய்யவில்லை. இந்திய கார்ப்பரேட் பெரும் முதலாளி முகேஷ் அம்பானி தான் அந்த ஜாம் நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்திலே ரஷ்யா குறைந்த விலை கச்சா எண்ணெயை புற இறக்குமதி செய்து அதை சுத்திகரிப்பு செய்து இந்த நாட்டின் வளங்களையும் இந்த நாட்டு வரிப்பணத்தின் மூலம் வங்கி கடனை பெற்று வளர்ந்த பெரும் முதலாளி முகேஷ் அம்பானி இந்த நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோலையோ டீசலையோ எரிவாயுவோ கொடுக்கறதுக்கு முன்வராமல் அதிக விலைக்கு ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கு இன்றைய வரை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். ஆக மோடி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? உள்நாட்டில் நெருக்கடி இருக்கிறது, எரிவாயு தட்டுப்பாடு, ஈரான் கொடுக்க பிரச்சனை இருக்கிறது. எனவே இந்த நெருக்கடி தீருகின்ற வரை முகேஷ் அம்பானி அவர்